வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊர்ல வாணி, ராணின்னு 2 தோழிகள் இருந்தாங்களாம். பக்கத்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. இருவருமே தின உழைப்பாளிகள் தான். ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க. போதிய வருமானமே இல்லாததுனால இருவருமே ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இப்படியே தங்களோட வாழ்க்கை போயிடக்கூடாது. எப்படியாவது கடினமா உழைச்சு முன்னேறியே ஆகணும் அப்படின்னு அடிக்கடி சிந்திப்பாங்களாம். ராணி கிட்ட நிறைய யோசனைகள் இருக்கும். ஆனா அதை செய்ய மாட்டாள். ஆனால் வாணிக்கு யோசனைகள் இருக்காது. ஆனால் செயல்முறைப்படுத்துவதற்கான ஆர்வம் இருக்கும். ஒரு நாள் இருவருமே மதிய உணவு இடைவேளையின் போது வழக்கம் போல தங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிடணும், நம்மளோட வருமானத்தை உயர்த்தியே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது ராணி ஒரு யோசனை சொன்னாலாம். பேசாம 2 பேருமே கொஞ்சம் கோழிகள் வாங்கி முட்டை வியாபாரம் செஞ்சா என்ன? கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா நாமளும் முன்னேறிடலாம். நிறைய வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலாம். இந்த யோசனை வாணிக்கும் பிடிச்சது. 2 பேருமே நாளைக்கே ஒரு சந்தைக்கு போய் கோழிகள் வாங்கி முட்டை வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. அடுத்த நாள் வாணி சொன்ன நேரத்துக்கு கோழி சந்தையிலே தன்னோட தோழிக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாளாம். காலையில வந்தவள் மாலை 5 மணி வரைக்கும் காத்திருந்தாள். ராணி வரவே இல்லை. சரி, இதுக்கு மேல அவளுக்காக காத்திருக்க வேண்டாம் அப்படிங்கறதான் கொண்டு வந்திருந்த காசுக்கு தகுந்தாற் போல கோழிகளை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிட்டாளாம். அடுத்த நாள்ல இருந்து கடினமா உழைக்கவும் ஆரம்பிச்சாளாம். கோழிக்கு உணவு போடுறது, சுத்தம் பண்றது, முட்டைகளை எடுக்கிறது, முட்டை விற்கிறது அப்படின்னு கடுமையா உழைக்கவும் ஆரம்பிச்சாளாம். 2 வருஷத்துல அவகிட்ட பெரிய கோழி பண்ணை இருந்துச்சு. சில வருஷத்துக்கு அப்புறமா பெரிய பங்களா, சொந்த காரு கோழி பண்ணைகள் அப்படிங்கிறது ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டும் இருந்தாளாம். அவளோட பண்ணைக்கு மேலும் சில நாட்டுக்கோழிகள் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கறதுக்காக ஒரு கிராமத்துக்கும் போனாலாம். அப்பொழுதுதான் அவளுக்கு தன்னுடைய பழைய தோழியோட ஞாபகமும் வந்துச்சு. வந்ததே வந்துட்டோம், அப்படியே தன்னோட தோழிய பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அவளும் காரை விட்டு இறங்கி ஒருத்தர்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு போனாளாம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாள். அவள் வேற யாரும் இல்ல, தன்னோட தோழி தான் அப்படின்னுட்டு ராணி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாளாம். அழுக்கான கிழிந்த உடையோட இருந்த அந்த பெண்ணும் தன்னை நோக்கி மிக விலையுயர்ந்த அழகான உடை அணிஞ்சு, அதுவும் கார்ல இருந்து இறங்கி வந்து அப்படின்னு கேக்குற பெண் யாரு அப்படின்னு கொஞ்சம் உத்து பார்த்தாலாம். அடுத்த நிமிஷமே அவளுக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சோகமா சொன்னாலாம். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய வியாபார ஐடியா எல்லாம் வச்சிருப்ப. என்னை விட மிகச்சிறந்த ஆளா இருப்ப அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாள் வாணி. அதுக்கு ராணி, நானா இந்த பண்ணையில கூலி வேலை செஞ்சுட்டே இருக்கேன். என்னோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. ஆனா நீ ரொம்ப நல்லா இருக்கிற போல இருக்கு. ஆண்டவன் உனக்கு நிறைய கொடுத்திருப்பான் போல இருக்குது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஆண்டவன் எனக்கு கிள்ளி கூட கொடுக்கல. என்னோட நிலைமை அப்படியே தான் இருக்குது. நான் இன்னும் வறுமையிலேயே தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னாலாம். இத கேட்ட வாணி சிரிச்சிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம். நீதான் அன்னைக்கு கொஞ்சம் கோழிகள் வாங்கலாம், முட்டை வியாபாரம் செய்யலாம் அப்படின்றது சொன்ன. கோழி சந்தைக்கும் இத்தனை மணிக்கு வா அப்படின்றது சொன்ன. உனக்காக ரொம்ப நேரமா சந்தையிலேயே காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை, ஏன் வரல அப்படின்னு கேட்டாளாம். அதுக்கு ராணி சொன்னாள், ஓ அதுவா, அன்னைக்கு சாயந்திரமே என்னோட அக்கா கிட்ட நம்மளோட திட்டத்தை பத்தி சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, முன்ன பின்ன உனக்கு கோழி பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அதை எப்படி பராமரிக்கிறது இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்கு நீ தினமும் தீனி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணி இருக்கியா? ஒருவேளை அந்த கோழிகளுக்கு நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா நீ என்ன செய்வா?
ஒருவேளை அந்த கோழிகள் இறந்தே போயிடுச்சு, அப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா, அப்ப அவ சொல்றதும் சரின்னு எனக்கு பட்டுச்சு. அதனால தான் நாம அன்னைக்கு சந்தைக்கு வரல அப்படின்றது சொன்னாளாம். அத கேட்ட வாணி குபீர்னு சிரிச்சட்டே, "ஓ, வாங்காத கோழி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டா என்ன செய்றது அப்படின்னு நினைச்சுதான் நீ அன்னைக்கு வரலையா?" அப்படின்னு கேட்டாளாம். அதுக்கப்புறம் சரி, நான் போயிட்டு வரேன். மேலேயும் உனக்கு ஏதாச்சும் உதவினா என்ன வந்து பாரு அப்படின்னுட்டு சொல்லிட்டும் அங்கிருந்து போயிட்டாளாம். தன்னோட தோழியோட வளர்ச்சிய பார்த்து, நான் ஐடியா கொடுத்தவள் எல்லாம் நல்லா இருக்கிறா. என்னோட நிலைமை தான் எந்த வளர்ச்சியும் இல்லாமையே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட தன்னோட வீட்டுக்கும் வந்து தன்னோட அக்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாளாம். அதற்கு அக்காவோ, "உன்னோட தோழியோட நேரம் நல்லா இருக்குது, அவள் முன்னேறிட்டாள்" அப்படின்னு சொன்னாங்களா. இத கேட்டதும், "ராணி, உன்னாலதான் என்னோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் மட்டும் அன்னைக்கு கோழி வாங்கி இருந்தேன்னா நானும் இன்னைக்கு பெரிய ஆளாக மாறியிருப்பேன்" அப்படின்னு அவள் சொன்னாள். உடனே அக்கா, "நான் இன்னைக்கும் சொல்றேன், ஒருவேளை அந்த கோழிகள் இறந்து போயிருச்சுன்னா உனக்கு பெருத்த நஷ்டம்தான் ஏற்படும். நான் உனக்கு நல்லது மட்டும்தான் சொல்றேன்" அப்படின்னுள்ளது சொன்னாங்க. "நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கோழிகள் வாங்கியே தீருவேன்" அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவளோட பொருட்களை வித்து காசை எடுத்துட்டு அடுத்த நாளே கொஞ்சம் கோழிகளை வாங்கி அதை வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சா. கடினமா உழைக்கவும் ஆரம்பிச்சாளாம். என்னதான் கடினமா உழைச்சாலும் அவளோட மனசுல ஒரு ஓரமா, ஒருவேளை இந்த கோழிகள் என்னோட அக்கா சொன்ன மாதிரியே இறந்து போயிருச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவளோட எண்ணத்தோட விளைவோ என்னவோ தெரியல, அந்த கோழிகள் கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிடுச்சு. அவளுக்கு பெருத்த நஷ்டமும் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் வேற ஒரு விதமா நம்மளோட முயற்சியை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட தோழிய பார்க்க போனாளாம். வாணி கோழி பண்ண மட்டும் இல்லாம விவசாயமும் செஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்த்தாளாம். நானும் விவசாயம் செஞ்சே தீருவேன் அப்படின்னு நினைச்சு அவகிட்ட இருந்த சின்ன நிலத்துல பயிரிடவும் ஆரம்பிச்சாளாம். வாணி என்னெல்லாம் செய்றாள் அப்படின்னு தினமுமே அவளோட நிலத்தை போய் பார்த்துட்டு வந்து அதே மாதிரியே தன்னோட நிலத்தையும் பராமரிக்கவும் ஆரம்பிச்சாளாம். அதாவது வாணி விதை விதைச்சா இவளும் விதை விதைப்பாள். வாணி களை எடுத்தா இவளும் களை எடுப்பாள். வாணி மருந்தடிச்சானா இவளும் மருந்தடிப்பாள். வாணி தண்ணி காட்டுனா இவளும் தண்ணி காட்டுவாள். வாணியோட நிலத்துல அறுவடையும் முடிஞ்சிருச்சு. வாணி நிறைய லாபமும் பார்த்தாள். ஆனா ராணி நட்டு வச்ச பயிர்கள் முளைக்காமையே இருந்துச்சு. காரணம் என்ன? நானும் கடினமான உழைப்ப போட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகத்தோட உட்காந்து யோசிக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. வாணி விதைச்ச விதை நெல் விதை. ஆனா நம்ம விதைச்சது பூண்டு விதை. நெல்லுக்கு அதிகமா தண்ணி காட்டணும், பூண்டுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படாது. அதிகமான தண்ணியால தான் நம்ம நட்ட பூண்டு எல்லாம் இந்த அழுகி போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் காலம் கடந்து தான் அவளுக்கு புரியவும் வந்துச்சு. அப்புறம் அதை நினைச்சு வருந்தவும் ஆரம்பிச்சாளாம். அக்காவும், "நான் தான் ஆரம்பத்திலேயே வேண்டா பேசாம கூலி வேலைக்கே போன்னு சொன்னேனே, கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப எல்லாத்தையும் இழந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறியே" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நொந்து போன அவளும் ஒரு துறவிய போய் சந்திச்சாளாம். "துறவியே, என்னதான் நான் கடினமா உழைச்சாலும் புத்திசாலியா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில எந்த வளர்ச்சியும் இல்ல. தயவு செஞ்சு வாழ்க்கையில முன்னேற ஏதாச்சும் நல்ல வழி சொல்லுங்க" அப்படின்னு கேட்டாள. துறவியும், "நான் ஒரு கதை சொல்றேன் கேளு" அப்படின்னு சொல்லி கதைய சொல்ல ஆரம்பிச்சாராம். ஒரு அரசர் ஒரு நாட்டை நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்தாராம். அவர் மிகச்சிறந்த கடவுள் பக்தராம். தினமுமே கடவுளை தொழுத பிறகுதான் ஆகாரம் எடுப்பாராம். ஒரு நாள் அந்த அரசர் காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருந்தாராம். ரொம்ப இருட்டானதுனால வேற வழி இல்லாம காட்டிலேயே தங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாராம். கூடாரம் அமைச்சு
காட்டுக்குள்ளாலேயே தங்கினாராம். அதிகாலையில வழக்கம் போல எந்திரிச்ச அரசர் ஒரு அமைதியான இடத்திலிருந்து ஆழ்ந்த தியானம் செய்தாராம். அப்போ அந்த சமயம் ஒரு வேடன் முயலை துரத்திட்டே வந்தானாம். அவனோட கவனம் முழுவதுமே அந்த முயலின் மேலேயே இருந்ததுனால அவன் அரசனையோ அவர் தியானத்தில் இருந்ததையோ கவனிக்கல. முயல் எப்படி தாவி குதிச்சு போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அவனும் தாவி குதிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அவனோட கால் தெரியாம அரசனின் கிரீடத்து மேல பட்டு அந்த கிரீடம் உடைஞ்சு போயிருச்சு. அதை பார்த்த அரசருக்கு கடும் கோபம் வந்துருச்சு. உடனே இந்த வேடனை கைது செய்யுங்கள் அப்படின்னு தன்னோட வீரர்களுக்கு கட்டளையிட்டாராம். வீரர்களும் அந்த வேடனை துரத்திட்டு காட்டுக்குள்ளாலையும் போனாங்களாம். காட்டுக்குள்ளால ஓடி பழக்கப்பட்ட வேடனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத வீரர்கள் அவனை பிடிக்க முடியாம சோர்ந்து போன முகத்தோட கூடாரத்துக்கும் வந்தாங்களாம். அவங்களோட முகத்தை பார்த்த மன்னனுக்கு மேலும் கோபம் அதிகமாயிடுச்சு. ஒரு வேடனை கூட உன்னால பிடிக்க முடியலையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே அந்த வேடனும் தான் வேட்டையாடிய முயலை கையில தூக்கிக்கிட்டு அந்த வழியா வந்துட்டு இருந்தானாம். அதை பார்த்த வீரர்கள் உடனே அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அரசரின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். அப்பொழுதுதான் அந்த வேடன் மன்னனையும் பார்க்கிறான். மன்னரின் முன்னாடி மண்டியிட்டு, மன்னரே வணக்கம், நீங்கள் என்னோட இருப்பிடத்திற்கு வந்திருப்பது என்னோட பாக்கியம், வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்ட அரசர் ரொம்ப கோபத்தோட என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, தங்களோட கோபத்திற்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான் வேடன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வழியா முயலை துரத்திட்டு ஓடினேன். நான் தியானம் செஞ்சிட்டு இருந்தப்போ காலால கிரீடத்தை எட்டி உதைச்சது மட்டும் இல்லாம நான் இந்த நாட்டோட மன்னன் என்ன நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னாராம். மன்னரே, மீண்டும் என்னை மன்னிக்கவும். என்னோட கவனம் முழுவதுமே முயலின் மேலேயே இருந்ததுனால உங்களை நான் கவனிக்கல. மீண்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வேடன் சொன்ன உடனே தான் அரசருக்கு தன்னோட தப்பு புரிய வந்துச்சு. அவனோட கவனம் முழுவதுமே அந்த முயலின் மேலேயே இருந்துச்சு. அப்படின்னா நான் தியானத்துல இருந்தப்போ என்னோட கவனமும் தியானத்திலையும் சிந்தனையிலையும் மட்டும்தானே இருந்திருக்கணும். எப்போ என்னோட கவனம் சிதறுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்த போதுதான் அரசருக்கு ஒரு விஷயமே புரிய வந்துச்சு. தவறெல்லாம் தன்னுடையதுதான் அப்படின்னு இதை புரிஞ்சுகிட்ட அரசரும் வேடன் கிட்ட மனசார மன்னிப்பும் கேட்டுட்டு நிறைய பரிசுகளோடு அவனை அனுப்பி வச்சாராம் அப்படின்னு அந்த துறவி கதையை சொல்லி முடிக்கிறாரு. இந்த மன்னரோட கவன சிதறலுக்கு என்ன காரணம் தெரியுமா? புதிய சூழ்நிலை காட்டு விலங்குகளால உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம், அந்த காட்டுக்குள்ள விலங்குகளோட சத்தம், இதனாலதான் அவனோட வேலையில அவனால முழு கவனத்தை செலுத்தவே முடியல. இதே மாதிரிதான் நீயும். உனக்குள்ளால இருக்கும் அவநம்பிக்கை, சந்தேகம், எதிர்மறையான சிந்தனை, உன்னை சுத்தி இருக்கும் நபர்களோட எதிர்மறை எண்ணங்களோட தாக்குதல்கள், இதுதான் உன்னோட தோல்விக்கு காரணம். அதனாலதான் நீ புத்திசாலியா கடின உழைப்பு உழைச்சாலும் இவை அனைத்துமே உன்னோட தோல்விக்கு காரணம். உன்னோட தோழி அந்த வேடனை போல அவளோட கவனம் முழுவதுமே அவளோட லட்சியத்துல இருந்ததுனாலதான் அவளால வெற்றி பெற முடிஞ்சது. உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களோட உன்னை சுத்தி இருக்கும் ஆளுங்களோட எதிர்மறையான எண்ணங்களை காதுல கொஞ்சம் கூட வாங்கிக்காம கடினமா உழைச்சினா நீயும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொன்னாராம். அவளும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து துறவிக்கு நன்றியும் சொல்லிட்டு வாழ்க்கையில நேர்மறையான எண்ணத்தோடு முன்னேறினான். டாக்டர் APJ அப்துல் கலாம் கனவு காணுங்கள் அப்படிங்கறதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னது நேர்மறையா கனவு காணுங்கள் அப்படின்றது சொன்னாரு. ஆனா எதிர்மறையான எண்ணங்களோட கனவு கண்டு தன்னோட முயற்சிகளை கொஞ்சம் கூட தொடங்காமல் இருக்கிறவங்க தான் நம்மள பல பேர் இருக்கிறாங்க. இன்னையோட உங்களோட எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுட்டு நேர்மறையான சிந்தனைகளோடு இருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நிச்சயமா நீங்களும் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.